உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. எந்த ஒரு அசட்டுக்குமே அந்த சைக்கிள் ப்ராசஸில் லோவும் உண்டு, ஹையும் உண்டு. ஸோ அந்த ப்ராசஸில் பார்க்கும்போது கோல்டு சில்வர் ரெண்டுமே இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அசட் வருஷத்துக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு சொல்லி சொன்னால் யார் எந்த தொழிலும் பண்ணாமல் கோல்டில் போட்டுட்டு கம்முன்னு கையை கட்டிட்டு உட்காந்துருந்தாவே நமக்கு ரிட்டர்ன் வந்துடும்ல. அது எப்பயாவது தான் இது நடக்கும். ஸோ கோல்டு எப்பொழுதுமே ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்ட் டு தி அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பல மாதங்களுக்கு ப்ரைஸ் பெருசாக ஏறாமல் பெருசாக இறங்காமல் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கரெக்ஷன் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளில் 10% ஃபால் ஆயிடும். சில வருடங்களுக்கு தங்கத்திலேருந்து பெருசாக ரிட்டர்ன் நமக்கு கிடைக்காது. சில்வர் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. டெஃபினட்டாக காப்பருக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் டிமாண்ட் இருக்க தான் செய்யும். ஈக்விட்டி மார்க்கெட் வில் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு. ஸோ கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஈக்விட்டி மார்க்கெட் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். அவங்க எந்த இடத்துல வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அந்த லாபத்தோடைய மட்டும் கணக்கீடு பண்ணி அவங்க புக் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ரிட்டர்னை நான் அவங்களுக்கு கொடுக்க தான் செய்வேன். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் முரளிதர் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கும் சார். இப்போ ரீசெண்டாக கோல்டு சில்வர் தான் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப பீக்ல இருந்துச்சு. ஒரே நாளில் 3000 ரூபாய் ஏறுறதை நம்ம பார்த்தோம். அதே சமயம் ஒரே நாளில் 3000 ரூபாய் இறங்குறதுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கோல்டு விலை இறங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதே நிலைமை கோல்டு இனிமேல் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இதே ட்ரெண்ட்ல தான் இருக்குமா சார்? எந்த ஒரு அசட்டுக்குமே அந்த சைக்கிள் ப்ராசஸில் லோவும் உண்டு, ஹையும் உண்டு. ஸோ அந்த ப்ராசஸில் பார்க்கும்போது இப்போ கோல்டு சில்வர் ரெண்டுமே அது உச்சபட்ச விலையிலேருந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எஸ்பெஷலி சில்வருக்கு கூட நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் டைம் இருக்குது. கோல்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு பீக் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த 2 வருஷத்தில் 100 வருஷத்தில் இல்லாத விலை உயர்வு இப்போ நடந்திருக்கு. ஸோ வரலாற்றில் பார்த்திங்கன்னா வரலாற்று நிகழ்வுங்கிறது எப்பயாவது ஒரு தடவை நடக்கும். இந்த லாஸ்ட்டு ஒரு 100 இயர்ஸில் இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு 18 மாதத்தில் 100% ரிட்டர்ன் கொடுத்தது இப்போ தான். ஸோ இந்த மாதிரி கொடுக்கல. அப்போ எப்பயாவது நடந்தால் தான் அதுக்கு பேர் ஹிஸ்ட்ரி, ஒரு வரலாற்று நிகழ்வு. எப்போ பார்த்தாலும் நடந்தால் அது கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் மேன் கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், சார் இன்னும் மேலே போகும்னு சொல்கிறாங்களே, இப்போ 4380 கிட்ட இருக்கும்போது நான் சொன்னேன் செல் பண்ணிடலாம் இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னேன். 5000 போகும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அசட் விலை ஊதிட்டே இருந்தேன்னா யாருமே எந்த தொழிலுமே செய்ய தேவையில்லை. இப்போ டாட்டாவோ பிர்லாவோ இல்லை டிவிஎஸ் குரூப்போ அம்பானியோ அதானியோ ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களே எல்லாருக்குமே ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸில் சராசரி மார்ஜின்னு ஒன்று இருக்கும். அது மேபி 15% 20% இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸ் கலைகிறது. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அசட் வருஷத்துக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு சொல்லி சொன்னால் யார் எந்த தொழிலும் பண்ணாமல் கோல்டில் போட்டுட்டு கம்முன்னு கையை கட்டிட்டு உட்காந்துருந்தாவே நமக்கு ரிட்டர்ன் வந்துடும்ல. அது எப்பயாவது தான் இது நடக்கும். ஸோ கோல்டு எப்பொழுதுமே ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்ட் டு தி அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ 4380 இப்போ பீக்கான அந்த டாலர் ப்ரைஸை இப்போதைக்கு திருப்பி டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நான் கடந்த நம்மளோட இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருந்தேன், நான் பீக் ப்ரைஸ் வந்திருக்கு, டைம் டு செல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 10% கரெக்ஷன் வந்திருக்கு. இன்னொரு 10% கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். டாலர் டேர்ம்ஸில் பார்த்தா $3500 நான் எதிர்பார்க்குறேன். ஸோ டாலர் டேர்ம்ஸில் இது அடுத்த 6 மாதங்களில் கூட இது நடக்கலாம். ஸோ கரெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கன்சாலிடேஷன் நடக்கும். பல மாதங்களுக்கு ப்ரைஸ் பெருசாக ஏறாமல் பெருசாக இறங்காமல் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கரெக்ஷன் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளில் 10% ஃபால் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த 10% உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுத்து வரும். ஸோ ஒரு 6 மாதத்தில் அடுத்த 10% நமக்கு வருது, $3500 வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம டொமஸ்டிக் ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கிராம் வந்துடும். நான் சொல்ல 24 கேரட். ஸோ அப்போ ஒரு பீக் ப்ரைஸ் டொமஸ்டிக் ப்ரைஸு ஒரு 12,500 இப்போ ரீசெண்டாக இருந்தது. 10,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 25% கரெக்ஷன் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சில வருடங்களுக்கு தங்கத்திலேருந்து பெருசாக ரிட்டர்ன் நமக்கு கிடைக்காது. என்னுடைய கணிப்பு அடுத்த 5லிருந்து 7 ஆண்டுகளுக்கு சராசரி ரிட்டர்ன் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் என்னுடைய இதுவாக இருக்குது. 8லேருந்து 9% அதிகபட்சம், அதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்காது. இப்போ இந்த 18 மாதத்தில் அந்த 100% ரிட்டர்னை யார் உபயோகப்படுத்தி செல் பண்ணி
ப்ராஃபிட்டை வந்து என்கேஷ் பண்ணிக்கலையோ அவங்களுக்குலாம் லாஸ் தான் அது. ஸோ வந்து எந்த ஒரு அசட்டையுமே நம்மளோட ப்ரீவியஸ் இன்டர்வியூ நான் எல்லா இன்டர்வியூலையுமே சொல்றது தான், எந்த அசட்டையுமே வாங்குறதுல புத்திசாலித்தனமே கிடையாது, விற்கிறதுல தான் புத்திசாலி. ஸோ எக்ஸிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் என்ட்ரி இன் எனி அசட்ஸ். வந்து அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பொருளுக்கான உச்சபட்ச விலை வந்து ஒன்று வரும்போது அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நமக்கே தெரியும் போது நம்ம அதை எக்ஸிட் ஆகலை அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து திருப்பி நார்மல் ஆகிடும். ஸோ வந்து அப்போ வந்த லாபத்தை வந்து விட்டுருவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரியுது, நான் வந்து அதை விற்று காசாக்கிட்டேன். வந்து எனக்கு இப்போ அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து எனக்கு வந்து தங்கத்திலேருந்து ரிட்டர்ன் இல்லைன்னு வச்சுப்போம். எனக்கு வந்து 18 மாதத்தில் வந்து இப்போ 100% ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு. அடுத்த 10 ஆண்டுக்கு ரிட்டர்ன் இல்லைன்னா கூட கவலை கிடையாது. ஏன்னா இந்த 100% ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்ம போட்டோம்னு சொல்லி சொன்னாலே வருஷத்துக்கு ஒரு 10% ரிட்டர்ன் நமக்கு கிடைச்சிரும். இப்போ விற்காமல் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் முடிஞ்சு வரும்போது அவங்களுடைய சராசரி ரிட்டர்ன் வந்து குறைஞ்சிரும். ஸோ வந்து அதனால வந்து இன்னொரு 10% கரெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ சில்வர்ல எவ்வளோ சார்? சில்வர் பிரைஸ் வந்து இப்படியே இருக்குமோ இல்லை சில்வர் விலையுமே குறையறதுக்கு வாய்ப்பு? சில்வர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டாலர் ப்ரைஸில் வந்து பார்க்கும்போது 2011 ப்ரைஸ் வந்து இப்போ தான் வந்து தாண்டி இருக்கு. 2011 $49 இருந்தது. அப்போவே அந்த பீக் போயிடுச்சு. அந்த பீக் போயிடுச்சு. இப்போ வந்து 54. 1980 $49. ஓகே. ஸோ அப்போ வந்து ஆனால் இன்னைக்கு இருக்கிற வந்து இப்போ $50 அப்படிங்கிறது 2011 ரேட்டோட பார்க்கும்போது பண மதிப்பு வருஷங்கள் ஆக ஆக வந்து இன்னைக்கு ஒரு ₹1 அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அந்த ₹1 கிடையாதுல்ல. அது மேபி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் பார்த்தோன்னா 50 பைசா இருக்கலாம், 40 பைசா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து 2011 விலையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து $75 வந்து இன்னைக்கு இருக்கணும். ஆனால் $75 இல்லை, இப்போ $47 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1980 சில்வர் பீக் ப்ரைஸை வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் ரிட்டர்னில் பார்க்கும்போது $200 இன்னைக்கு இருக்கணும். ஸோ அதுவும் இல்லை. அப்போ வந்து சில்வர் வந்து $45 பிரேக் பண்ணாத வரைக்கும் திருப்பி வந்து விலை உரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. $45 பிரேக் ஆச்சுன்னா $35 தான் வந்து சில்வருக்கு வந்து இது இருக்கு. ஸோ அதனால சில்வர் இஸ் மோர் ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட் தேன் கோல்டு. ரொம்ப வாலடைல் அதிகம். ஸோ வந்து எக்ஸிட் ஆப்ஷன் நமக்கு கிடைக்காது. சம்டைம்ஸ் டக்குன்னு விழுத்துரும். அதனால எந்த ஒரு அசட்டையுமே சேஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய இது. அது எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா அப்படின்னா, ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் போது நம்ம ஏறலாம். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓடுற வண்டியில ஏறினா அடிபடும். ஓகேவா? அதுதான் இப்போ கோல்டு சில்வரை சேஸ் பண்ணி எல்லாரும் பை பண்ண எல்லாருக்குமே இப்போ இதுதான் நடந்திருக்கு. ஸோ வந்து அந்த தவறை வந்து செய்யக்கூடாது. சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. அதனால வந்து சில்வருடைய டிமாண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். இப்போ சில்வருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பிரைஸ், ஃபியூச்சர் பிரைஸ் நிறைய வேரியேஷன் இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரீசெண்டா கூட சில்வர் ETF, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இதெல்லாம் கூட டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணாங்க. மறுபடியும் இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் இது க்ளோஸ் ஆகிறதுக்கு எதுவும் சான்ஸ் இருக்கா சார்? க்ளோஸ் ஆகுது நீங்க எதை வச்சு கேக்குறீங்க? அதாவது அந்த டிஃபரன்ஸ் ETF, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அது ஒண்ணு இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா க்ளோஸ் பண்ணாங்க, மறுபடியும் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. அது டெம்பரவரி அப்படினா வந்து அந்த ஸ்பாட் பிரைஸ்க்கும் ஃபியூச்சர் பிரைஸ்க்கும் அந்த கேப் இருந்தது. மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்ல ஒரு கடையில வந்து 1 kg சில்வர் வந்து ஒரு 1.5 அப்படின்னா 1.7, ஏன்னா டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா கிடைக்கல அப்படிங்கறனால வந்து பிரைஸ் கூட கொடுத்து ஒரு பொருளை நம்ம வந்து வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி தவற வந்து எந்த அசெட்லயுமே செய்யக்கூடாது. அதான் நான் சொல்றேன், we should not chase the return. துரத்தி போய் நம்ம வந்து வாங்கக்கூடாது. வாங்கினா என்ன ஆகும்னு சொல்லி சொன்னா, நமக்கு திருப்பி வந்து விற்கும் போதும் பாத்தீங்கன்னா நீங்க லூஸ் பண்ணுவாங்க. இப்ப யாரு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சில்வரை 1.70 கொடுத்து வாங்கினாங்களோ, இப்ப கீழே இறங்கும் போது பிரைஸ் பயத்துல வந்து என்ன பண்ணும், ஐயோ வீல இறங்குதுன்னு சொல்லி விற்க போவாங்கல்ல. விற்க போகும்போது அதே மாதிரி 20,000 தள்ளி அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்ப 20,000 பிளஸ் 40,000 வந்து இழக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால முதலீடுன்னு கருதும் போது ஒரு நீண்ட கால முதலீட்டரா ஒரு அசெட்ல இருந்தாதான் நம்மளுக்கு வந்து லாபம். அது விலை ஏறுது இறங்குது அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஆவரேஜா வந்து வாங்கிட்டு போறது தான் நல்லது. ஒரு 10 வருஷத்துக்காவது ஒரு அசெட்டை ஹோல்டு பண்ணாதான் நம்ம ஒரு இன்வெஸ்டர்னு கன்சிடர் பண்ண முடியும். அது ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், இல்ல கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும். அதனால இந்த மாதிரி சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் கமோடிட்டி சைக்கிள்ல பாத்தீங்கன்னா வந்து கோல்டு, சில்வர், காப்பர், ஆயில் இதெல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சில்வருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காப்பர் வந்து பீக்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, காப்பருக்கு வந்து எப்பொழுதுமே டிமாண்ட் உள்ள ஒரு செக்டார் தான். கமாடிட்டி சைக்கிள்ல வந்து கோல்டு, சில்வர் முடிஞ்சிருக்கு. இப்போ அலுமினியமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, காப்பரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் கோல்டு சில்வரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சைலண்டா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா காப்பர் பேஸ்டு ஸ்டாக்ஸ், அலுமினியம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மூவ் ஆயிடுச்சு. இன்னும் போகும், பட் அப்பப்போ கரெக்ஷன்ஸ் வந்து தான் போகும். டெஃபினட்டா காப்பருக்கு வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் வந்து டிமாண்ட் இருக்க தான் செய்யும். ஓகே, இப்போ கடைசி 1 இயரா பார்த்தீங்கன்னாவே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போயிட்டு இருந்து. ஸோ இப்போ வந்து அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்க போகுது? இப்போ தான் வந்து நம்ம புதிய உச்சத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம
வந்து இப்போ கோல்டு சில்வர் பீக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து என்னன்னா மணி ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் அசெட் டு அனதர் அசெட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல லோ வந்து அங்கேருந்து வந்து இப்போ 26,000 பாயிண்ட் கிட்ட இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பி வேல்யூ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் கூட பார்த்தீங்கன்னா 22 தான் பி வேல்யூவேஷன் வந்து இருந்தது. ஸோ இது எப்பப்பெல்லாம் வந்து 22 அந்த ரேஞ்ச் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒரு குட் என்ட்ரி லெவலு, 20 இருந்துச்சுன்னா வெரி குட் லெவலு, 20க்கு கீழே பி எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா யாரையுமே கேட்க தேவையில்ல, தைரியமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து புதிய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்படி போகும்போது என்ன ஆகணும்னு சொல்லி சொன்னால் எதர் 5 to 6% இமிடியட் ரேலி நமக்கு உடனடியாக கிடைக்கலாம், ஆர் 5 to 6% வந்து ஷேக் அவுட் ரேலி நடக்கலாம். அதாவது டக்குன்னு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு எல்லாரும் பேனிக் பண்ணி விட்டுட்டு திருப்பி வந்து உச்சத்துக்கு போகலாம். எப்பொழுதுமே வந்து ப்ரீவியஸ் ஹையான 26,300 வந்து பிரேக் அவுட் ஆகும்போது உடனே வந்து இருக்காம அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக நடந்து கீழே இறங்கி அப்புறம் தான் திருப்பி மேலே போகும். எப்படியா இருந்தாலும் இந்த தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளியை வந்து பார்க்கும்போது ஈக்விட்டி மார்க்கெட் வில் அவுட் பர்ஃபார்ம் கோல்டு. ஸோ கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஈக்விட்டி மார்க்கெட் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி கோல்டு விலை பீக்ல இருக்கும்போது நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ண தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இனிமேலுமே கோல்டு விலை முன்னாடி ஏறின அளவுக்கு வந்து ஏறாதுன்னு சொல்லி சொல்றீங்க. முன்னாடி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாதவங்க இப்போ பண்ணலாமா சார்? ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? அதாவது நம்ம அசெட் அலோகேஷன்ல வந்து கோல்டு வந்து ஒரு பகுதியாக வச்சுக்கணும். அவங்க எந்த இடத்துல வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்கு, அந்த லாபத்தோடைய மட்டும் கணக்கீடு பண்ணி அவங்க வந்து புக் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். கோல்டு சில்வர் பத்தி நிறைய விஷயங்களை பேசுனீங்க, ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி.